ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர். இன்றைக்கி நம்ம ஆரி கிளாஸில் அட்வான்ஸ் கிளாஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். கூடவே இந்த மெட்டீரியல் கிட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். வேணுங்கிறவங்க தாராளமாக ஸ்க்ரீனில் தர நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். வாங்க இப்போ என்னென்ன மெட்டீரியல்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு பேசிக்கான மெட்டீரியல் இருந்தாலே போதும். நீங்கள் இப்போ தான் கற்றுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜரி த்ரெட், சில்க் த்ரெட், நெக்ஸ்ட் தேவையான நீடில் மட்டும் இருந்தாலே போதும். நீடிலோட வீடியோ நான் ப்ரீவியஸ் கிளாஸில் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ பேசிக் லெவலில் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு அது மட்டும் போதும். பட் அட்வான்ஸ் கிளாஸில் கற்றுக்கிறதுக்கு நமக்கு இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு நான் காமிக்கிறது இது எல்லாமே சுகர் பீட்லேயும் நமக்கு நிறைய கலர்ஸ் கிடைக்கிது. கோல்டன் கலர், காப்பர் கலர், மெஹந்தி கலர், நெக்ஸ்ட்டு சில்வர் கலரில் நிறைய கலர்ஸ் அண்ட் ஷைனிங் லுக்கோடு இருக்குது. ஸோ அது ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுதான் சுகர் பீடுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நமக்கு பார்க்கும்போது 2mm 3mm பீட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ரைஸ் பீட், வீட் பீட் இருக்குது. இது மாதிரி பஞ்ச் பீட்ஸ் இருக்குது. பேர்லேயும் நிறைய வெரைட்டியாக பீட்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாமே தேவைப்படும். நெக்ஸ்ட் ஹாஃப் பீட் இருக்குது. ஹாஃப் பீட்லேயும் சைஸ் சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரை இருக்குது. ஸோ நமக்கு எந்த சைஸ்னாலும் ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பஞ்ச் பீடுன்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு 12 லைன்ஸ் அந்த போல் தருவாங்க. ஒரு 60 ருபீஸ் இருக்கும். ஸோ அதில் நமக்கு ஒரு 6 லைன்ஸ் வாங்கினா கூட போதும். ஒரு 30 ருபீஸ்க்கு வாங்கினா கூட போதும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இதெல்லாம் கட் பீட்ஸ்லேயே நிறைய சைஸஸ் இருக்குது. பாருங்கள், இப்போ நான் காமிக்கிறதுலேயே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் இருக்கும். ஸோ கட் பீடுக்கு நெக்ஸ்ட் டியூப் பீடு டியூப் பீடை கட் பண்ணால் தான் நமக்கு இந்த கட் பீட் சைஸ் கிடைக்கும். பாருங்கள், இது டியூப் பீடு. ஸோ இதை விட பெருசாகவும் ஹேங்கிங் பீடுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பெரிய டியூப் பீடும் இருக்குது. அது நம்ம ப்ரூச்சஸ் கிளாஸில் அதிகமாக தேவைப்படும். ஸோ இதுலேயே நிறைய ஹேங்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட ஸ்டாக் இல்லை, அதனால தான் நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுக்க முடியல. இந்த மாதிரி பஞ்ச் பீட்ஸ்லேயும் உங்களுக்கு 2mm 3mm 4mmலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். கோல்டன் பீட் ஆன்டிக் கலரில் இருக்கும். ஸோ இது ஃபேட் ஆகாது. ஸோ இது பஞ்ச் பீடாக தான் நமக்கு கிடைக்கும். டியூப் பீட்லையுமே சைஸஸ், நெக்ஸ்ட் கலர் நிறைய இருக்குது. கோல்டன் கலர், காப்பர் கலர், சில்வர் கலர்னு எக்கச்சக்கமான கலரில் நம்ம வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் சதோசி டைப் 3 இருக்குது. ஜாதி, கோரா, நக்ஷி அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது டீட்டெயிலாக நான் ஜர்தோசி கிளாஸ் எடுக்கும்போது கிளியராக சொல்லி கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரியும் நம்ம கலர் கலராக வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதே பாருங்கள், கட் பீட்லேயே பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன சைஸில் இருக்குது பாருங்கள். இந்த 4 பேக்கெட்டுமே டிஃப்ரெண்டான சைஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜர்கான் ஸ்டோன்ஸ் தேவைப்படும். இந்த ஸ்டோன்ஸ் அடியில் நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சக்கரி தேவைப்படும். இந்த சக்கரியை ஸ்டிக் பண்ணியோ அல்லது ஸ்டிச் பண்ணியோ அதுக்கு மேலே நம்ம இந்த ஜர்கான் ஸ்டோன் ஒட்டும்போது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். நெக்ஸ்ட் லக்ஷ்மி காயின் தேவைப்படும். நெக்ஸ்ட் மிரர் ஒர்க்குக்காக இந்த மாதிரி பிளாஸ்டிக் மிரரும் இருக்குது. இந்த மாதிரி மிரர் டைப்பும் இருக்குது. கிளாஸ் டைப்லேயும் இருக்குது. ஸோ பிளாஸ்டிக் மிரர் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னொரு டைப்பை கம்பேர் பண்ணும்போது ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மிரர் ஒர்க்குக்காகவும் நமக்கு மெட்டீரியல் தேவைப்படும். நெக்ஸ்ட்டாக குந்தன் ஸ்டோன்ஸ் தேவைப்படும். அதுலேயும் நிறைய டிஃப்ரெண்ட்டான சைஸஸ் அண்ட் ஷேப்ஸ் கிடைக்கிது. ஸோ நெக்ஸ்ட் கிறிஸ்டல் பீடும் நமக்கு தேவைப்படும். கிறிஸ்டல் பீட்ஸில் நிறைய ப்ளவுஸ் ஒர்க் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப், திலகம் ஷேப்பு, நெக்ஸ்ட் அதுலேயும் சைஸஸ் நிறைய இருக்குது. அதாவது இந்த ஐ ஷேப் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஸ்டோன்ஸும் வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபிட்டிங் ஸ்டோனு அல்லது குந்தன் ஸ்டோன் சொல்லுவோம். அதுலேயும் நம்ம ஸ்டிக் பண்ணி நிறைய ப்ளவுஸில் டிசைன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டோன்ஸும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் செயின் டைப் பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின், பேர்ல் செயின் இருக்குது. இந்த செயின்லேயுமே நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தேவைப்படும். இதுதான் நான் சொன்ன மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸு. ஸோ யூஸ்வலாக நம்ம நிறைய பேர் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ்க்குலாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. பட் ப்ளவுஸ் ஒர்க்குக்கும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அயனிங் ஸ்டோன்ஸு, இந்த மாதிரி ஹேங்கிங்காக யூஸ் பண்ணக்கூடிய டேப்லெட் பீட்ஸும் தேவைப்படும். ஸோ இதுலேயும் ஹேங்கிங்காகவும் நம்ம இந்த பீட் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது சீக்வன்ஸ் அல்லது ஜம்கி ஒர்க்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஜம்கி. நெக்ஸ்ட் பைப்பிங் த்ரெட். இந்த பைப்பிங் த்ரெட்டை நம்ம எம்போஸ்டாக கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் யூஸ் பண்ணுறதுக்கு இது நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எம்ப்ராய்டரிங் த்ரெட். இந்த கிளாஸ் ஒரு 2-3 கிளாஸஸ் இருக்குது. எம்ப்ராய்டரிங் த்ரெட்டை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டிச்சஸ்ஸு. நெக்ஸ்ட் நமக்கு மெயினாக ஜரி த்ரெட் தேவைப்படும்.
நெக்ஸ்ட்டு நைலான் த்ரெட்டையும் வச்சு நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஜரி த்ரெட்லேயே வந்து மெட்டாலிக் த்ரெட் இருக்குது, கலர் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சில்க் த்ரெட்லேயே கொஞ்சம் கலர் வந்து வெரைட்டியாக வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பீடு ஒர்க்குக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெஷின் த்ரெட்டு, ஒரு கட்டர் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு நீடில்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸ் கிளாஸில் கிளியராக நீடில் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பீடு ஒர்க் பண்ணுறதுக்கு, ஜர்தோசி ஒர்க் பண்ணுறதுக்கு, த்ரெட் ஒர்க் பண்ணுறதுக்கு நீடில் வந்து தேவைப்படும். ஸோ நான் இப்போதைக்கு 3 நீடில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி நீடில் கூட தேவைப்படும். சைஸஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ சதோசி ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சைஸ் நீடிலும் நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட்டு கார்பன் ஷீட்டு, ட்ரேசிங் பேப்பர் வந்து தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாமே தேவைப்படும். நீங்கள் பை பண்ணி வச்சுக்கோங்க. 1 வீக் அல்லது 2 வீக்குள்ளே நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் லெவலில் செகண்ட் பார்ட் வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் அட்வான்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் வேணுனாலும் மறக்காமல் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மெட்டீரியல் எல்லாமே ஜஸ்ட் 1200க்கு தான் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க தாராளமாக ஸ்க்ரீனில் தர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.